நேர்கள் அனைவருக்கும் இனிமையானதொரு வணக்கம். நேர்ஃபம் ரெயின்போ புதுவை 102.8 நம்மளுடைய இந்த ஷோ ஹலோ டாக்டர். நம்மளுடைய டாபிக்கான காற்று மாசுபாடு மற்றும் ஆஸ்துமா குறித்து நம்மளுடைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்காக வந்திருக்காங்க சுவாச மருத்துவத்துறை மருத்துவர் டாக்டர் கமல் பாரதி அவர்கள். கமல் பாரதி சாருக்கு வணக்கம். வணக்கம் டாக்டர். நமக்கு இந்த காற்று மாசுபாடு அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க டாக்டர். காற்று மாசுபாடு ஏர் பொல்யூஷன் நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவாசிக்கிற காற்றுல 72% வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்குது, 21% வந்து ஆக்சிஜன் இருக்குது. ரிமைனிங் அந்த 1% வந்து பார்த்தீங்கன்னா இதர டஸ்ட் அண்ட் தென் லைக் இதர கேஸஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா PM2.5, PM10, நைட்ரிக் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, அமோனியா, ஓசோன், இது மாதிரி மற்ற காற்றுகள் எல்லாமே இருக்குது. இந்த 1% வந்து காற்று வந்து அதிகமாகும் போது அது 2-3 மாறும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து தரம் இல்லாமல் போயிட்டுருக்கு. அந்த தரம் இல்லாத காற்று தான் நம்ம ஏர் பொல்யூஷன் நம்ம சொல்கிறோம். ஓகே டாக்டர். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பெர்சன்டேஜில் தான் இந்த காற்றோட அளவு இருக்கணும். அது மாறுச்சுனா தான் காற்று மாசுபாடு. இந்த 1% வந்து லைக் அது 2-3 மாறும்போது அது வந்து ஒரு தரம் இல்லாத காற்றாக மாறுது. அது நம்ம சுவாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேஷன் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், நோய்களை வர்றதுக்கான அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ இது மூலமாக தான் இந்த டஸ்ட் அலர்ஜி அப்படிங்கிற மாதிரிலாம். ஆமாம். ஓகே டாக்டர். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அழைப்பாளர் வந்திருக்காங்க டாக்டர், நம்ம பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் பட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம். வணக்கம் சந்திரசேகரன் சார். உங்க சந்தேகம் என்ன அப்படிங்கறத டாக்டர் கிட்ட கேளுங்க. 2 கேள்வி இருக்கு டாக்டர். ஒண்ணு, இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு யூஸ்வலா இந்த குளிர்காலம் அது வந்து ரொம்பவே அக்ரவேட் ஆயிடுது. அது எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த இழுப்பு ஒரு மாதிரி சவுண்டோட விஸ்லிங் சவுண்டோட வருது. அது எதனால ஏற்படுது, அந்த விஸ்லிங் சவுண்டை எப்படி குறைக்கிறது, அது ஒண்ணும். ரெண்டாவது, இந்த சீரியஸான சில கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, முற்றிய ஸ்டேஜஸ்ல இந்த பஃப் மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கறது சில பேஷண்ட்ஸ்க்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க ப்ரொலாங் டைம் ஈவன் எண்ட் வரைக்கும். அந்த பஃப் அப்படிங்கிறது ஒரு எடுக்க முடியாத ஒண்ணு அது அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். அண்ட் இந்த பஃப் எதனால குடுக்குறாங்க, அந்த பஃப் யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அண்ட் அந்த பஃப் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேற ஏதாவது மெத்தட்ஸ்ல அவங்களுடைய அந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு இதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா சொல்றேன். நான் ரேடியோல கேட்டுக்கிறேன். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். பை மேம். ஓகே பை. மேமுடைய ஃபஸ்ட்டு கொஷின் வந்து லைக் ஏன் பனிக்காலத்தில் வந்து தொந்தரவு கூடுதலாக வருதுன்னு கேட்டாங்க. பனிக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீரோடைய அதாவது காற்றோடைய வந்து காற்று அழுத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமான காற்று வந்து லைக் மேல் நோக்கி போயிட்டே இருக்கும். ஆனால் குளிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான காற்று கீழே இருக்கும். அது ஒரு காரணம். அது இல்லாமல் நம்ம வெஹிக்கிள் வர எக்ஸாஸ்ட் புகையாக இருக்கலாம், சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, இது மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக்னு ஒரு டேர்ம் இருக்குது. இந்த ஸ்மாக்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கு ப்ளஸ் ஃபாக். ஸோ ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ் இந்த ஃபாக் கூட ஒன்றா சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்மாகை நம்ம சுவாசிக்கிறதுனால தொடர்ச்சி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள இரிட்டேஷன் ஏற்படுது. இது வெயில் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாமே என்னதுன்னா வேப்பர் ஆகி மேலே போயிட்டே இருக்குது. ஆனால் பனிக்காலங்களில் காற்றோட அடர்த்தி கம்மியாக இருக்கிறதுனால இது எல்லாமே வந்து நம்ம சுவாசிக்கிற நடக்கிற நம்ம ட்ராவல் பண்ணுற அதே இடத்துலையே வந்து காற்று அங்கேயே தேங்கிக்கிட்டு இருக்குது. இது வந்து உங்களுக்கு உள்ள சுவாசிக்கும் போது உங்களுக்கு இந்த ஆஸ்மா தொந்தரவு வந்து அதிகமாகிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது கேள்வி, ஏன் விஸ்லிங் சவுண்ட் வந்துட்டுன்னு கேட்குறாங்க. இந்த ஆஸ்மான்றது மோரஃப் லைக் என்னன்னா நம்மளோட மூச்சுக்குழாய் சம்மந்தப்பட்ட ஒரு நோய். மூச்சுக்குழாய் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உள்பக்கம் ஃபுல்லாக வீக்கம் அடைய ஆரம்பிக்குது. இந்த வீக்கம் எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான குளிர்ச்சியான காற்றாக இருக்கலாம், தூசியாக இருக்கலாம், இல்லை புகையாக இருக்கலாம். இது மாதிரி இரிட்டன்ட் வந்து நம்ம சுவாசக்குழாய்க்குள்ளே போகும்போது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க மூச்சுக்குழாய் வீக்கம் அடைய ஆரம்பிக்குது. இந்த வீக்கத்து வழியாக காற்று உள்ளே போகும்போது அந்த விசில் சவுண்டு கேட்குது. அந்த விசில் தான் நம்மளுக்கு வந்து லைக் ஸ்டெத்தஸ்கோப்பில் கேட்கும்போது வீசிங் சவுண்டாகவும், சில பேருக்கு வந்து லைக் ரொம்ப சிவியரான அந்த அடப்பு இருந்துச்சுன்னா நம்ம வெளியே இருந்து ஆடிபிளாகவே நம்மளால் கேட்க முடியும். இது ரெண்டாவது கேள்விக்கான பதில். மூணாவது கேள்வி வந்து இன்னரில் தான் பயன்படுத்தணுமா அம்மா கேட்டாங்க. இன்னரில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்மளுக்கு இப்போ தலையில் டேண்ட்ரஃப் இருக்குது, ஆப்வியஸாக நம்ம ஷாம்பு தான் அப்ளை பண்ணுறோம். கையில் ஒரு புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா வந்து நம்ம வந்து அது க்ரீம் அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி தான் நுரையீரலுக்கான மருந்து வந்து இன்னலர். நம்ம வந்து லைக் இது அடிக்ஷன் ஏற்படுத்துமா, இது வந்து லைக் நம்ம எடுத்துக்கிறதுனால வந்து தொடர்ச்சியாக ஒபிசிட்டி வருமானலாம் சில பேர் கேட்பாங்க. அது மாதிரி எந்த சைடு எஃபெக்ட் இது கிடையாது. நம்ம எடுக்கிற பஃப் டேரெக்டாக நுரையீரலுக்கே போகுது, அங்கேயே அதனோட வேலையை முடிஞ்சிருது. மருந்து வந்து லைக் மற்ற உறுப்புக்கு போக வேண்டியது தேவை கிடையாது. இதுவே நீங்கள் ஒரு மாத்திரையாக எடுத்துக்கிறீங்க, சிறப்பாக எடுத்துக்கிறீங்கன்னும் போது அது மற்ற உறுப்புக்கு போகிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அங்கே அவருடைய சைடு எஃபெக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த மருந்து டேரெக்டாக நுரையீரலுக்கே போகுது. டேரெக்டாக அவருடைய வேலை வந்து டைம் ஆஃப் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். வித்தின் லைக் இப்போ ஒரு பஃப் அடித்தா வித்தின் லைக் அடுத்த 2 minutes 3 minutesக்குள்ளே பேஷண்ட்டுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும். ஸோ டாக்டர் மோஸ்ட்லி எல்லாமே சஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே இன்னலர் தெரப்பி தான். ஓகே டாக்டர். ஸோ
கண்டிப்பா இது எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க கேள்வி கேட்டதுல எங்களுக்குமே வந்து நிறைய தெரிஞ்சிச்சு. ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம காற்று மாசுபாடு பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காற்று அதுலேயே நிறைய வெரைட்டி தனித்தனியாக அதுக்கு ஒரு பேர் வச்சு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த காற்று பொல்யூஷன் ஆகுது, அது வந்து நமக்கு ஆஸ்துமா மற்றும் நம்மளோட ஆரோக்கியத்தையும் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. ஸோ நான் இப்போ அந்த 1% ஆஃப் காற்று சொன்னாலும் நான் இன்னும் எலபரேட்டாக சொல்கிறேன். இந்த PM 2.5ன்றது பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5. அதாவது நம்மளுடைய தலைமுடியோடைய டயமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 70 டயமீட்டர் வரைக்கும் இருக்கும், நேனோ டயமீட்டர் வரைக்கும் சைஸ் இருக்கும். ஆனால் இந்த பார்ட்டிகுலர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மைக்ரான் சைஸாக இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்னு பார்த்துங்க. மோர் தென் லைக் 30 டைம்ஸ் வந்து கம்மியான ஒரு பொருள். அந்த பொருள் எங்கேருந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த PM 2.5ன்றது எங்கேருந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் எக்ஸாஸ்ட்லேருந்து, மெயினாக வந்து இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன்லேருந்து. அதுவும் நம்ம இருக்க ஏரியா வந்து பார்த்தா மோர் ஆஃப் லைக் இண்டஸ்ட்ரியல் ஏரியா நிறைய இருக்குது. திருக்குனூர், சேதராப்பட்டு, திருபுவனை இது மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து பார்த்தா நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இருக்குது. அங்கேருந்து வர அந்த கம்பஸ்டிபிள் பொல்யூஷன்ஸாக இருக்கலாம். இதை சுவாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நுரையீரலுக்கு டைரெக்டாகவே போயிட்டுருக்கு. ஒன்று இது என்ன ஆகும்னா பார்ட்டிகுலர் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால நார்மலாக நம்மளுடைய மூச்சுக்குழாயில் இரிட்டேஷன் அது தாண்டி அங்கேருந்து லைக் நிறைய ட்ரக்கியாக போகுது. ட்ரக்கியானது மூச்சுக்குழா, அது வேறாக பிரிஞ்சு என்னன்னா பிராங்கியோல்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன மூச்சுக்குழாக்குள்ளே போகுது. அதையும் தாண்டி திராட்சைக்கொடி மாதிரி இருக்க ஆல்வியோலை, அந்த ஆல்வியோலை தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு CO2 வெளியே கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடம் வரைக்கும் அது போய் என்னன்னா தாக்குதல் ஏற்படுத்துது. இன் மோஸ்ட் கண்டிஷன் லைக் சிவியர் கண்டிஷனில் இது அங்கேருந்து லைக் என்னன்னா ரத்தத்துலையுமே மிக்ஸ் ஆகி அந்த பொல்யூஷன் நுரையீரலும் தாண்டி அது இதயத்துக்கோ இல்லை வந்து லைக் மூளைக்கோ ஸ்ட்ரோக்கோ இல்லை மயக்கோடல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கூடுதலாக இருக்குது. இது PM 2.5 சொன்னது. இந்த PM 10ன்றது இதை விட கொஞ்சம் பெரிய பார்ட்டிகல்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் லைக் இருக்க மண், துகள்கள் அது மாதிரி பொருளாக இருக்கலாம். இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. அந்த லைக் பில்டிங் டெமாலிஷன் பண்ணும்போது ப்ராப்பரான மாஸ்க் வியர் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. மூணாவது போலன்ஸ், நம்ம செடிகளில் இருக்க மகரந்த துகள்கள், அதுக்கப்புறம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். இது எல்லாமே என்னன்னா கொஞ்சம் சைஸ் பெருசு. இது வந்து PM 10. இந்த PM 10 பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணால் மோஸ்ட்லி த்ரோட் இரிட்டேஷன் உருவாகிறது, நேசல் இரிட்டேஷன் உருவாகிறது, கண்ணில் இரிட்டேஷன் உருவாகிறது. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய பார்ட்டிகல்ஸ்ன்றதுனால அப்பர் ஏர்வேலே ட்ராப் ஆயிடுது. ட்ராப் ஆகிட்டு இது வந்து லோக்கலாக ஒரு சிம்டம்ஸ் கொடுத்துட்டு இருக்கும். இது இல்லாமல் சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு இது எல்லாமே லிங்கில் இரிட்டேஷன் உருவாக்கலாம். இரிட்டேஷன் உருவாகிறதுனால நெஞ்சில் வந்து தொடர்ச்சியான சளி உருவாகிறது, அவங்களுக்கு காய்ச்சல் உருவாகிறது, மூச்சு திணறல் ஏற்படுறது எல்லாமே இருந்துட்டு இருக்கு. பொல்யூஷனுக்கான ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1952 நடந்த இந்த கிரேட் ஸ்மாக் ஆஃப் லண்டன். இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பீப்புளுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய அவேர்னஸ் இல்லை. 1952 லண்டனில் அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தரம் இல்லாத ஒரு நிலக்கரை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் சிம்னி, ஏன்னா அந்த டிசம்பர் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து அங்கே கிளைமேட் வந்து ரொம்ப குளிராக இருக்கிறதுனால அந்த நிலக்கரைகளை போட்டு அவங்க சிம்னியில் எரிச்சிட்டு இருக்காங்க. முன்ன சொன்ன மாதிரி என்னென்னா காற்றோட அழுத்தம் கம்மியாக இருக்கிறதுனால குளிரில் அவங்க எக்ஸாஸ்ட் வெளியே போன எல்லா அந்த கறி எல்லாமே என்னென்னா அங்கேயே தேங்கிடுச்சு ஸ்மாக். அந்த ஸ்மாக் என்னென்னா அவங்க அதிகமாக இன்ஸ்பயர் பண்ணி வித்தின் லைக் 5 டேஸ்க்குள்ளே 12,000 டெத்து நடந்திருக்கு. ஸோ லைக் வெறும் 5 டேஸில் இது எல்லாமே என்னன்னா அவங்க சுவாசிச்ச காற்று ஃபுல்லுமே வந்து லைக் இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸாகவே லைக் ஃபுல்லாக அக்குமுலேட் ஆகிட்டு டெத் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வித்தின் சப்சிக்வெண்ட் இயர்ஸ்ல என்ன பண்ணால் இந்த க்ளீன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை ஃபாலோ பண்ணி சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூமா. ஆமாம், வீசிங்ன்றது வந்து ஒரு அறிகுறி. ஆஸ்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிகுறிகள் நிறைய இருக்குது. முதல்ல வந்து வீசிங்கிறது விசில் சவுண்டு, ரெண்டாவது மூச்சு திணறல் ஏற்படலாம், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்பு மேலே அழுத்தமாக இருக்கிறதுனால. ஏன்னு பார்த்தீங்கன்னா மூச்சுக்குழா தடப்பட்டு போகுது, நுரையில் விரிவடையணும் ஆசைப்படுது, ஆனால் வந்து காற்று உள்ளே போகாதனால விரிவடைய முடியல. இதனால் மார்பு மேலே ஒரு அழுத்தம் ஏற்படலாம், அதுக்கு போய் செஸ்ட் டைட்னஸ் சொல்லுவாங்க. இது இல்லாமல் சளி ப்ரொடியூஸ் ஆகும். இது நாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மாவுடைய முக்கிய அறிகுறிகள். இதில் ஒரு அறிகுறி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீசிங்ன்றது. ஸோ வீசிங் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மா இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த ஆஸ்துமாவுக்கும் வீசிங்கான வித்தியாசம். அம்மா கிட்ட ரெண்டாவது கேள்வி, என்ன உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. இது என்னென்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்மா வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான பொருட்கள் எடுத்துக்கிறது. அலர்ஜி பொருள் அம்மாவுக்கு எது செட் ஆகலையோ அது மூலம் அவாய்ட் பண்ணுறது முதல்ல. ஸோ நீர் காய்கறிகள் கொஞ்சம் குளிர்ச்சியை உருவாக்கலாம். பீக்கங்காய், புடலங்காய், சொரக்காய், சௌச்சௌ, முள்ளங்கி, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதாவது வந்து லெமன், ஆரஞ்சு இது மாதிரி பழங்கள், கிரேப்ஸு இதெல்லாம் உணவுல வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இதை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அவாய்ட் பண்ண அவசியம் கிடையாது. இதில் இதெல்லாம் நல்ல விஷயங்களும் இருக்குது. உடம்பு வந்து லைக் உஷ்ணநிலை கம்மியாக இருக்கும்போது, அதாவது உடம்பு ஆல்ரெடி குளிர்ச்சியாக இருக்குது, தட்பவெப்பநிலை வந்து இந்த உணவுகளை வந்து அறவே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி லைக் இது சம்மர் சீசனில் ஏப்ரல் மேல வந்து நீங்கள் இந்த உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவன் தர்பூசணி அது மாதிரி பழங்களும் அவாய்ட் பண்ணிக்கலாம். மோர், அதுக்கப்புறம் வந்து கீரை வகைகளை கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கலாம் சாப்பாட்டில் இந்த சீசன், பர்டிகுலர் இந்த சீசன் அப்போ.
மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து லைக் நிறைய பழங்கள் எடுத்துக்கணும். ஆனால் வந்து லைக் என்னென்னா இந்த சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஆப்பிள், பப்பாயா, அன்னாச்சி பழம் இது மாதிரி ஃப்ரூட்ஸ் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க என்னன்னா, இந்த ஃபுட்லாம் உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிறத நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா நம்ம சாப்பிட்டதுனால தான் வந்ததுன்னா ஒரு சிலர் வந்து கவனிச்சிடலாம், ஒரு சிலர் வந்து கவனிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா வேற ஏதோ வேணாலும் சாப்பிட்டுருப்பாங்க. மேபி அவங்களுக்கு ஒத்துக்காத ஒரு சாப்பாடு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பழத்தையோ இல்லை வேற ஏதோ எடுத்துக்கிட்டு வெளியில் வேற ஏதோ ஐஸ்கிரீம் சம்திங் ஏதோ சாப்பிட்டதுனால அவங்க என்ன யோசிச்சிருக்கலாம்னா இதனால தான் அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எது வந்து நமக்கு செட் ஆகலை அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது டாக்டர்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைக் என்னென்னா ஃபுட்டு எனக்கு செட் ஆகலைன்றது எப்படின்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்ட உடனே உடலில் தடிமன் ஏற்படுறது, மூச்சு வரதுல சிரமம் ஏற்படுறது. சில பேருக்கு வந்து சீ ஃபுட் ஒத்து வராது, சில பேருக்கு எக்கு ஒத்து வராது, நட்ஸ் ஒத்து வராது. அவங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த ஃபுட் அவாய்ட் பண்ணணும். அந்த ஃபுட்டை நீங்கள் கை வைக்கவே கூடாது உங்கள் வாழ்நாள் முழுசுமே. சில பேருக்கு அப்படி ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மூலிமா கிடைக்கக்கூடிய மற்ற சத்துக்கள்லாம் உங்களுக்கு கம்மியாகும் இல்லையா? அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம வேற சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்கு லைக் மில்க் எடுத்துக்க முடியல, அதான் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குன்னா நம்ம சோயா, பன்னீர் அது மாதிரி நம்ம ஃபுட்டு கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து லைக் கருவாடு ஒத்து வராது, பிரிஞ்சால் ஒத்து வராது, இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அவங்க அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணலாம். நம்ம ரெண்டாவது சொல்கிற ஃபுட் என்னன்னா ஒன்லி டூரிங் த கிளைமேட்டிக் அந்த இதை அப்போ மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணுறது சொல்கிறோம். இது நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் அலர்ஜி ஆகிட்டு இருக்கு அந்த ஃபுட்டு எடுத்துனா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. இந்த ஃபுட்டை வந்து அளவு குறைச்சி சாப்பிடுங்க, அளவு வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண அவசியம் கிடையாது. அதுவே வந்து சூழ்நிலை மாறும்போது, வெப்பம் வரும்போது லைக் என்ன பண்ணலாம், அப்போ நீங்கள் வாட்டர் மெலன் எடுத்துக்கலாம், கிரணி பழம் எடுத்துக்கலாம், லெமன் எடுத்துக்கலாம், சிட்ரஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். அது அளவாக எடுத்துக்கிட்டா இந்த காலகட்டத்தில் நல்லது. ஓகே டாக்டர். ஸோ கண்டிப்பாக இது வந்து நாங்கள் எல்லாரும் நோட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஓகே டாக்டர், நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பேசின அந்த டாபிக் இப்போ அந்த பொல்யூஷன் அக்ரிகல்ச்சர் இருக்குங்க. மெயினாக வந்து லைக் அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னென்னா நம்ம வந்து இப்போ கரும்பை வெட்டுறதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும், அதை நம்ம கொளுத்திடுறோம். அந்த கொளுத்துறது என்னென்னா டஸ்ட் ஆகிட்டு லைக் திரும்பி அதே தான் நம்மளுக்கு வந்து இன்னேல் பண்ணுறதும் இது இருக்குது. டெல்லி மாதிரி பிளேஸில் வந்து மெயின் பொல்யூஷனுக்கு காரணம் இதுவாக இருக்குது. ஏன்னா பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் கோதுமை அறுவடை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மிச்சம் இருக்க அந்த ரிமைன்ஸை வந்து கொளுத்திடுறாங்க. இது காற்றோட சுழற்சினால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பொல்யூஷன்ஸ் எல்லாமே டுவர்ட்ஸ் லைக் டெல்லி கிட்ட வந்துட்டு இருக்கு. அதுவும் முக்கிய காரணம். அது இல்லாமல் நிறைய வெஹிக்கிள் அங்கே அதிகமாக இருக்கிறது, அர்பனைசேஷன், ரேப்பிடாக அதிகமான பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது மாதிரி நடந்துட்டு இருக்கிறது, இதெல்லாமே முக்கிய காரணம். அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் டஸ்ட்ன்றது நமக்கு ஒரு பெரிய ஆர்கானிக் டஸ்ட்ன்றது ஒரு முக்கிய காரணம். நம்ம வந்து உமின்னு நினைக்கிற அந்த சின்ன சின்ன பொருள், அதுக்கப்புறம் வந்து போலன்ஸ், பூக்கள் இருந்து லைக் வர அந்த சின்ன சின்ன மகரந்த துகள்கள், இது எல்லாமே அலர்ஜி காஸ் பண்ணலாம். இத்தனை நாளாக நம்மளுக்கு அவேர்னஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்னென்னா நம்ம அந்த என்னென்ன வேலை செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாஸ்க் வேர் பண்ணுறது நல்லது. வீட்டுக்கு வந்தீங்களா, கையை காலை ஃபுல்லாக அலம்பிட்டு அந்த க்ளோத்தை வந்து கம்ப்ளீட்டாக லைக் இது பண்ணிவிட்டு நியூ க்ளோத்தை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வேலை செய்ய போகலாம். ஆர்கானிக் டஸ்ட்ன்றது லைக் உங்களுக்கு ஹைப்பர் சென்சிட்டிவ் நிமோனிட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஆர்கானிக் டஸ்ட்டுமாக இருந்தாலுமே தூசினான்றது லைக் வெறும் கரும்புகை மட்டும் தான் கிடையாது. ஈவன் வந்து லைக் நம்ம நெல் அடிக்கும்போது வர தூசி, அதுக்கப்புறம் நம்ம போலன்ஸ், இது எல்லாமே வந்து லைக் நம்மளுக்கு அலர்ஜியை உருவாக்கலாம். ஓகே டாக்டர். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல எவ்வளோ பொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ நான் வந்து என்னோட ஒர்க் பிளேஸில் எந்த அளவுக்கு வந்து பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் இருக்குது, அது எப்படி நான் வந்து அதுலேருந்து என்ன ப்ரொடெக்ட் எப்படி பண்ணிக்கிறது, அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஸோ இது வந்து ஆக்குபேஷனல் லங் டிசீஸ்னு தனியாக ஒரு லைக் டாப்பிக்கே இருக்குது. பீப்புள் வந்து ரொம்ப நான் ஃபஸ்ட்டு வந்து லைக் என்ன மோசமான இதுலேருந்து ஒன்று வந்துட்டு இருக்கேன். ஒன்று மைனிங் இண்டஸ்ட்ரி, இப்போ இந்த நிலக்கரியில் ஒர்க் பண்ணுறவங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் ஷிப் ரெக்கரிங் இண்டஸ்ட்ரீஸ், கப்பல் உடைக்கிறது, அதுக்கப்புறம் பில்டிங் உடைக்கிற டெமாலிஷன் இண்டஸ்ட்ரீஸ், இது மாதிரி பீப்புள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கண்டிஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஆஸ்பெஸ்டோசிஸ், சிலிகோசிஸ், கோல் ஒர்க்கர்ஸ் நிமோகோனியாசிஸ், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்க மெயினாக என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே மாஸ்க் கண்டிப்பாக வேர் பண்ணி ஆகணும். நம்ம மாஸ்க்ன்றது வெறும் க்ளவுத் மாஸ்க்கோ இல்லை வந்து அந்த ட்ரிபிள் மாஸ்க்கோ அது மட்டும் கிடையாது. மாஸ்க் வந்து N95 மாஸ்க். ஏன்னா சில பார்ட்டிகல்ஸ், இந்த ஆஸ்பெஸ்டோஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்ம நார்மல் மாஸ்க் தாண்டியுமே உள்ள பியர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு செலக்டிவாக N95 மாஸ்க் நம்ம கோவிட் டைமில் வேர் பண்ண மாதிரி N95 மாஸ்க் வேர் பண்ணணும். அது இல்லாமல் ரெஸ்பிரேட்டர்ஸ்னு ஒரு டிவைஸ் இருக்கும், பெரிய மாஸ்க்காகவே இருக்கும். நம்ம யூஸ்வலாக அந்த ஃபில்டர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது வென்டிலேஷன், கிராஸ் வென்டிலேஷன் நல்லா இருக்கணும். ஏன்னா ஒரே இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கான டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அங்கேயே அக்குமுலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு
அதிகமாக இருக்குது. ஸோ ப்ராப்பர் விண்டோ ஓப்பனாக இருக்கிறது, காற்று வென்டிலேஷன் கிராஸ் வென்டிலேஷன் நல்லா இருக்கிறது, இது ரெண்டாவது முக்கியம். தேர்ட் ஆப்வியஸாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் க்ளோத்தை வந்து லைக் செப்பரேட்டாக வாஷ் பண்ணணும். நீங்கள் வந்து லைக் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட க்ளோத்தை போடாமல் இந்த கிளாத்தை தனியாக வாஷ் பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த ஆஸ்பெஸ்டோஸ் பார்ட்டிகல், கோல் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்னென்னா வேறு க்ளோத்துலையுமே வந்து லைக் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணும்போது அது வந்து லைக் ஸ்மெல் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த அலர்ஜி உருவாகலாம். தேர்டு. ஃபோர்த் வந்து பார்த்தா பீரியாடிக்காக வந்து லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அவங்க மெஷர் பண்ணணும். லங்கில் வந்து ஏதாவது தடப்பட்டு போதா, இல்லை அலர்ஜிக்கான சிம்டம்ஸ் கூடுதலாக இருக்குங்களா. ஃபீனோன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இந்த ஃபீனோன்றது அலர்ஜியை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுற டெஸ்ட்டு. நம்ம நார்மலாக என்னென்னா செல்ஸ் வந்து உள்ள இருக்க அலர்ஜி செல்ஸ் வந்து நைட்ரிக் ஆக்சைடுன்னு ஒரு கெமிக்கல் ரிலீஸ் பண்ணுது. அந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவல் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அலர்ஜிக்கான வாய்ப்புகளும் ஆஸ்மாக்கான மோசமான வாய்ப்புகளும் கூடுதலாக இருக்குது. அப்போ அதுக்கு அந்த ஃபீனோன்னு டெஸ்ட்டை டிடெக்ட் பண்ணி நம்ம இயர்லியாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கலாம். தேர்டு, இதெல்லாம் மோஸ்ட்லி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பிரச்சனைகள் வந்து பெருசாகாமல் நம்ம இயர்லியாக தடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக இன்கேஸ் இவங்க ஸ்மோக்கிங்கும் ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ரிஸ்கில் இருக்கீங்க, லைக் லங்குக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு தெரிஞ்சே நம்ம ஏன் இன்னொரு ரிஸ்க்கை எடுத்துக்கணும். ஸோ ஸ்மோக்கிங் கைண்ட் ஆஃப் இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர், ஸோ இப்போ வந்து நம்ம வேலை செய்கிற இடத்துல ஓகே இந்த மாதிரி பார்த்தோம். இப்போ வீட்டில் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஏர் பொல்யூஷன் இல்லாமல் நம்ம வச்சுக்கிறது, எப்படி நம்ம எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள். வீடை பொறுத்த வரைக்கும் ஓவர் க்ரௌடிங் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமே. ஏன்னா ஒரு சின்ன ரூமுக்குள்ள ஒரு 8 பேர் தூங்குறது, 10 பேர் நம்ம புழங்குறதுன்றது வந்து லைக் என்னன்னா அந்த காலகட்டத்தில் ஓகே, இப்போ இருக்க என்விரான்மெண்ட்டில் இது ரொம்ப வந்து தப்பான விஷயம். கிராஸ் வென்டிலேஷன் அகைன் லைக் வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம். உள்ள வந்து போதிய வெளிச்சம் முக்கியம். வெளிச்சத்துக்கும் ஏர் பொல்யூஷன் என்ன சம்மந்தம்னு கேட்கலாம். ஆனால் என்னன்னா ப்ராப்பராக வெளிச்சம் இல்லாத பிளேஸும் ப்ராப்பராக காற்று புழங்காத பிளேஸும் என்ன ஆகுனா அதிகமான ஃபங்கஸ் அண்ட் மோல்டு வளர்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த ஃபங்கஸ் என்ன ஆகுனா காற்றுல வந்து லைக் மிதந்துக்கிட்டே இருக்கும். மோல்டு மாதிரி சின்ன சின்ன இதுவாக மிதந்துட்டு இருக்கும். அதை நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுக்கு அலர்ஜி வரதுக்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்குது. நம்ம எல்லாரும் பண்ணுற தப்பு, பெட்ரூம்ன்றது லைக் எவ்வளோ ப்ரைவசியாக நம்ம இது பண்ணுறோமோ அதை மார்னிங் வந்து எழுந்த உடனே என்ன பண்ணணும்னா விண்டோவை திறந்து விட்டு காற்று வந்து நம்ம உலாவ விடணும். ஸோ காற்று உள்ள உலாவதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் துண்டு தோட்டுறோம், அந்த வெட்டு கிளாத்தை வந்து நம்ம ரூம்லேயே போட்டுடுறோம். ரெண்டாவது லைக் அட்டாச் டாய்லெட்டாக இருக்கும், கார்பெட் அங்கேயே இருக்கும், அது எடுத்து நம்ம காய வைக்கிறது இல்லை. ஏசி எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஏர் பியூரிஃபையர் மிஷின் நினச்சிட்டு இருக்காங்க. ஏசின்றது ஒரு ஈட் எக்ஸ்சேஞ்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான். உள்ளே இருக்க அனலான காற்றை அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வெளியே தள்ளுது. வெளியே இருக்க கூலான காற்றை வந்து பார்த்தீங்கன்னா காற்றை தள்ளல, காற்றை மட்டும் அந்த சில்னஸ் மட்டும் தான் உள்ளே கொண்டு வருது. வெளியே இருக்க ஃபில்டர் இருக்கும், உள்ளே இருக்க இதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா காற்று உள்ளே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் என்னென்னா காற்று உள்ளே தான் இருக்குது, நம்ம சுவாசிக்கிற காற்று உள்ளே தான் இருக்குது, கூலிங் மட்டும் தான் மாறிக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம ரூமை க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்கிறதுனால என்னன்னா காற்று லைக் எக்ஸ்சேஞ்ச் ஆகலை. அப்போ நம்ம லிபரேட் பண்ண எல்லா CO2மே நம்மளே சுவாசிச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த காற்று வந்து மாறாதனாலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான அலர்ஜி வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஏசி போடுறோம் அப்படின்னா அது வந்து லாக்ல தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தானே நமக்கு தெரிஞ்ச. ஏசி 24 ஹவர்ஸும் யூஸ் பண்ண அவசியம் இல்லைல்ல. நைட்டு நீங்கள் தூங்குற 10 மணிலேருந்து காலைல 8 மணி வரைக்கும் இல்லை 6 மணி வரைக்கும் ஏசி யூஸ் பண்ணலாம். மிச்ச நேரங்களில் விண்டோவை திறந்து விட்டு காற்று உள்ளே வரட்டும். ஒன்று. ரெண்டாவது ஏசியோட டெம்பரேச்சர் 24, 26 மெயின்டைன் பண்ணால் போதும். நீங்கள் ரொம்ப வந்து லைக் கூலிங் கம்மியாக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மூச்சுக்குழாய் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுது. ஏன்னா காற்றுல ஈரப்பதத்தில் ஃபுல்லாக உறிஞ்சிருது. காற்றுல ஈரப்பதம் இல்லாதனால சுவாச குழாயில் ஃபுல்லாக வறட்சி ஏற்பட்டு அதனால் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை வறட்சி ஆகும், மூக்கு வறட்சி ஆகும். இதனால் தும்மல் ஏற்படுறது மாதிரி தொந்தரவுகள் இருக்கலாம். ஏசி யூஸ் பண்ணும்போது ஃபேனை அவாய்ட் பண்ணலாம். இது எல்லாமே வந்து ஏசியை மட்டும் சம்மந்தப்பட்ட இது இல்லாமல் வீட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்கான பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ரூம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறீங்க, சென்டர் கேண்டில்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அது இல்லாமல் மஸ்கிலோ ரெப்பலண்ட் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பாத்ரூம் க்ளீன் பண்ணுற லிக்விட் இருக்குன்னா கொஞ்சம் மாஸ்க் வியர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். குக் பண்ணும்போது எக்ஸாஸ்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணுங்கள். ஏன்னா அதுலேருந்து வர காற்று வீட்டுக்குள்ளே திரும்பி போகாமல் அது வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வீடை சுற்றி பூச்செடி வைக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பூச்செடிகள் வந்து லைக் ஏன்னா அதிகமாக மகரந்த துகள்களை வந்து லைக் ரிப்ளேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஈவினிங் டைமில் டோரை க்ளோஸ் பண்ணி வைங்க. ஏன்னா அது கொசுவும் உள்ளே வரதுக்கான டைம், அதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். இது இல்லாமல் வீட்டில் நீங்கள் பெட் அனிமல்ஸ் வளர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா அதனுடைய டேண்ட்ரஃப், அவருடைய ஏர் பார்ட்டிகல்ஸ் நம்மளுக்கு அலர்ஜி உருவாக்கலாம். ஸோ பெட் அனிமல்ஸ்ன்றது அதுக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்து நம்ம சோஃபாவில் நம்ம பெட்டில் அதை படுக்க வைக்கிறது அது நல்லது கிடையாது. எப்படி நம்ம பாத் இருக்கிறோமோ அதேமாதிரி 3 days இல்லை 2 days ஒன்ஸ் அவங்களையும் நம்ம பாத் கொடுக்கணும். அப்படி இல்லைனா அவங்களுடைய அதில் வளர ஒட்டுண்ணி அந்த லைக் அதில் வர டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நமக்கு அலர்ஜி உருவாக்கலாம். இது மாதிரிலாம் நம்ம பண்ணுறதுனால வீட்டில் வந்து நம்ம மெயினாக வந்து லைக் அந்த அலர்ஜி அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது. நாங்கள் இப்போ நீங்கள் சொல்லும்போதே எங்களுடைய ரூமில் வந்து ஏசி எஃப்எம்ல எவ்வளோ இருக்குது டக்குன்னு என் கண்ணு அங்கே போகுது. என்னோட
நீங்க சொன்ன மாதிரி மூச்சுக்குழாய் வந்து டக்குன்னு நமக்கு ட்ரையா இருக்கா அப்படின்ற ஒரு தாட்லாம் போயிட்டே இருக்கு. ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம பேசலாம் நேர்களே. இன்றைய நமது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில காற்று மாசுபாடு மற்றும் ஆஸ்துமா குறித்து தான் நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய சுவாச மருத்துவத்துறை மருத்துவர் டாக்டர் கமல் பாரதி அவர் உரையாடிட்டு இருக்கோம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு காற்று மாசுபாடு மற்றும் ஆஸ்துமா பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். லைவ்ல இன்னொரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வாழைப்படம். ஓகே, உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்றத டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ நுரையீரல வந்து நீர் போட்டுக்கிட்டு இருக்காங்க சார் எங்க ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு. ஓகே. ஜென்ஸ் தான், புகைப்பிடிக்கிற பழக்கம் அவங்களுக்கு இருக்கு வச்சுங்களா. இதனால வந்து அவங்க இது மட்டும் தான் இருக்குங்களா, இவங்களுக்கு ஆஸ்துமா வேற என்ன வீசிங் ப்ராப்ளம் இது மாதிரி எதனா வருங்க சொல்லுங்க. ஹார்ட் வீக்கா ஹார்ட் வந்து வீக்கமா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, நான் சொல்றேன். தேங்க்யூ சார். நான் ரேடியோல கேட்டுக்கிறேன். தேங்க்யூ மேம். அம்மா சொன்னது இந்த நுரையீரல் வீக்கம்ன்றது பல்மரி எடிமான்னு சொல்லுவாங்க. இது வந்து லைக் என்ன அம்மா இப்போ இது ஆஸ்மா இல்லை, இது வந்து என்னன்னா கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மரி டிசீஸ் சொல்லுவாங்க, சிஓபிடின்னு சொல்லிட்டு. இது நாள்பட்ட நுரையீரல் நோய். இதில் வந்து 2 அறிகுறிகள் இருக்கலாம். ஒன்று கிரானிக் பிராங்கைட்டிஸ், ஒன்று எம்பைசிமான்னு சொல்லுவோம். என்ன ஆகுதுன்னா நுரையீரல் வந்து லைக் ஈஸியாக வந்து ஒரு பலூன் மாதிரி இருக்கணும். சுருங்கி விரிவடை தன்மை இழந்து அது வந்து இல்லைன்னா கொஞ்சம் ஒரு பிளாஸ்டிக் பேக் மாதிரி சேஞ்ச் ஆயிரும். அப்போ காற்று நம்ம என்ன தான் ப்ளோ பண்ணி உள்ளே ஊதுனாலுமே லங் ஓப்பன் ஆகும், ஆனால் உள்ள அந்த காற்று வெளியே வராது. அப்போ என்னன்னா லைக் ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் நீங்கள் காற்று ஊதுனா என்ன ஆகும், ஜஸ்ட் ஓப்பன் ஆகும், ஆனால் வந்து காற்று கம்ப்ரஸ் ஆகி வெளியே வராது, பலூன் மாதிரி வெளியே வராது. அப்போ உள்ள கெட்ட காற்று தேங்க ஆரம்பிக்குது, உள்ள சளியும் தேங்க ஆரம்பிக்குது. அப்போ என்னன்னா இதயத்துலேருந்து ரத்தம் வந்து லைக் நுரையீரலுக்கு போகிற தன்மை வந்து அழுத்தம் கூடுதலாகுது. இந்த கண்டிஷன் பேர் பல்மரி ஹைப்பர்டென்ஷன் சொல்லுவோம். அது மாதிரி கண்டிஷன்லன்னா இதயம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள உள்ளாகுது. அந்த ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து இருக்க உபரி நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நுரையீரலில் சேர ஆரம்பிக்கலாம். இந்த கண்டிஷன் பல்மரி எடிமா. இதுக்கும் இன்னலர் தெரப்பி தான் மெயினாக வந்து நம்ம இன்னலர் ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பித்தாலே வந்து லைக் இந்த நுரையீரலுக்கான அந்த அழுத்தம் கம்மியாக ஆரம்பிக்கும். நுரையீரல் அழுத்தம் தானாக கம்மியாகும் போது இந்த பல்மரி ஹைப்பர் டென்ஷன்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பல்மரி எடிமான்றது லைக் மோஸ்ட்லி ட்ரீட்டபிள் தான். ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலமாகவும் ப்ராப்பர் லைக் மெடிசன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாகவும் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். பயப்பட வேண்டிய பிரச்சனை கிடையாது. ஓகே, அவங்க கலா மேம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆஸ்துமா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களுடைய அந்த காற்றோட தரம் அவங்கள வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது அதை பற்றி சொல்லுங்க. ஸோ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிமைனிங் 1% அந்த காற்று சொன்னோம்ல, இது மொத்தமாக எடுத்து ஒரு இண்டெக்ஸாக போடுறாங்க. ஸோ நைட்ரிக் ஆக்சைடு, PM2.5, PM10, அதுக்கப்புறம் அமோனியா, இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு இண்டெக்ஸாக ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கு கம்மியாக இருந்தால் அது வந்து லைக் குட். ஸோ 51லேருந்து 100க்குள்ளே இருந்தால் அது வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி. 101லேருந்து 200 இருந்துச்சுன்னா இது மாடரேட். 201லேருந்து 300 இருந்துச்சுன்னா புவர். 301லேருந்து 400 இருந்தால் வெரி புவர். மோர் தென் 400 இருந்துச்சுன்னா இது வந்து லைக் சிவியர். ஸோ இப்போ டெல்லி மாதிரி பிளேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த AQI இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 400 இருக்குது. பாண்டிச்சேரி எந்த இதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு அப்ராக்சிமேட்டாக எந்த நம்பரில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே டாக்டர், நான் அதை பற்றி சர்ச் பண்ணல, உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு. பாண்டிச்சேரி இன்னைக்கு மார்னிங் நான் செக் பண்ணேன், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து 120 இருக்குது. சம்டைம்ஸ் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சஸ் ஆகும்போது சிவியரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 166 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த 120ன்றதே லைக் ஒரு மாடரேட் ரேஞ்சில் இருக்குது, அக்செப்டபிள் ரேஞ்சில் இல்லை. ஸோ நம்ம வந்து லைக் என்னன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. நம்ம இடத்துக்கு பிளேஸுக்கு ட்ராவல் பண்ணுறோன்னா இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அங்கே எப்படி இருக்குது, அந்த பிளேஸில் எப்படி இருக்குது, அதை செக் பண்ணிட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறது நமக்கு நல்லது ஆக்சுவலாக. ஸோ அது மூலமாக நம்ம வந்து லைக் ஃப்ரீக்வெண்ட்டாக வர அந்த ஆஸ்மா எக்ஸப்ரேஷன்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை அங்கே போன உடனே லைக் திடீர்னு வந்து எனக்கு மூச்சுத்தண்ணல் ஏற்பட்டு இருக்கும் போது நம்மளுக்கு மெடிக்கல் செலவுகள், அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிளேஸை போகும்போது ட்ராவல் பண்ணும்போது அங்கே இருக்க ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேமாதிரி நம்ம வீடு பக்கத்துலேயும் இருக்க பிளேசஸில் நம்ம எங்கே ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் நம்மளையும் யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே டாக்டர், ஸோ இப்போ ஒரு சில தவிர்க்க முடியாத இடங்களில் வந்து நம்மளால் இந்த பொல்யூஷன் வந்து நம்மளால வேற ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது நம்மள எப்படி அந்த இடத்துல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது? மாஸ்க் வேர் பண்றதா மேம், வேற ஆப்ஷனே கிடையாது. வேற ஆப்ஷன் இல்ல. ஸோ லைக் வெளியே இருக்க என்விரான்மெண்ட்ல நம்ம உள்ள, ஏன்னா மற்ற உறுப்புகள் வந்து எதுவுமே வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்குள்ள கனெக்ஷன் கிடையாது. இப்போ இதயமோ கல்லீரலோ எதுவும் கனெக்ஷன் கிடையாது. ஆனால் நுரையீரலுக்கு பொறுத்த வரைக்கும் ஆண்டவனோட படைப்புல வெளியே இருக்க காத்து வந்து நுரையீரலுக்குள்ள போயிட்டு லைக் மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஒரே ஒரு திற மாதிரி போட்டு மாஸ்க் வேர் பண்றது மூலமா மட்டும்தான் நம்ம வந்து உள்ள போற இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும் இல்லை டஸ்டா இருக்கட்டும் நம்ம அவாய்ட் பண்ண முடியுமே. ஸோ மாஸ்க் வேர் பண்ணது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ஹேண்ட் ஹைஜீன்.
ஸோ நம்ம ஏதோ ஒரு பொருளை தொடறோம், டஸ்ட்டாக இருக்குது, நம்ம ஆப்வியஸாக தும்பும்போது என்ன கை நேராக வாய்க்கிட்டு தான் போகும், இல்லை மூக்கு கிட்ட தான் போகும். ஸோ ஹேண்ட் ஹைஜீனை ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறது மூலமாக இன்ஃபெக்ஷனை நம்ம கம்மி பண்ண முடியும். ஓகே டாக்டர். ஸோ இப்போது இந்த விஷயம் நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொரு கேள்வியை நாங்கள் கேட்டே ஆகணும். இப்போ நம்ம வேலை செய்கிற இடங்களில் இந்த மாதிரியான டஸ்ட்டு இதெல்லாமே நமக்கு வந்துடுது. அதுலேருந்து நம்ம இப்போது டஸ்ட்டு நமக்கு உள்ளே போயிருச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயம். பட் நம்ம வந்து ஆஸ்துமா வந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரியான பொருட்கள் வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. பட் எனக்கு வந்து ஒரு ப்ரிவென்ஷனாக ஒரு காற்று வந்து உள்ளே போயிருச்சு, அதை வந்து நான் வெளியில் எடுக்கணும். எனக்கு உள்ளே இருக்கிற காற்றுமே நல்ல காற்றா போகணும். ஸோ அப்படி கெட்ட காற்று போயிருச்சுனாலும் அதை வந்து நான் வெளில கொண்டு வரணும். அதுலேருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படின்னா அதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து பிராணாயாமா. ஓகே. ஸோ மூச்சு பயிற்சி நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிக்கலாம். இது மூச்சு பயிற்சி நம்ம பண்ணுறது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, மியூகோசிலியரி அப்பரேட்டஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. உள்ளே போன எந்த பொருளாக இருந்தாலும் அது வெளியே வரணும். இந்த அப்பரேட்டஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆச்சுன்னா இது வந்து ஒரு வேவ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ உள்ளே போன டஸ்ட் என்ன ஆகும்னா, நீங்கள் நைட் தூங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்ம கிளியர் ஆகி த்ரோட் கிட்ட வரும். அதனால் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூக்கில் சளி வர்றது நார்மலாக இருக்கும். ஸோ இது கிளியர் பண்ணிடும். இது இல்லாமல் நம்ம என்னென்னா ப்ராப்பராக ஃபிசியோதெரப்பி பண்ணுறது, லைக் மூச்சு பயிற்சி, இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரி, இது மாதிரி சின்ன எக்ஸசைசஸ்லாம் இருக்குது. பிராணாயாமான்றது நல்லா ப்ரீத்தை எடுத்து ஒரு 6 to 7 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஸ்லோலி மவுத்தில் எக்ஸேல் பண்ணுறது. இது காலையில் ஈவினிங்கில் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரலாம். ஒன்று. ரெண்டாவது, அதிகமாக ஹைட்ரேஷன் பண்ணுறது. தண்ணி நிறைய குடிக்க ஆரம்பிக்கணும். தண்ணி குடிக்க ஆரம்பிக்கும் போது என்னன்னா உள்ள இருக்க ட்ரைனஸ் கம்மியாயிட்டு ஒரு வெட்டான சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த வெட் சர்ஃபேஸில் உள்ள டஸ்ட் பார்ட்டிகல்ஸோ இல்லை ஏதோ ஒரு லைக் பாக்டீரியாவோ வைரஸோ பட்டா கூட அது டேரெக்டாக உள்ளே போகாமல் வெளியே தடுக்கிறதுக்கு இந்த ஹைட்ரேஷன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்டு, ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்டு. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ, இது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இது வந்து லைக் என்னன்னா உடம்புல இருக்க ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்ற விஷயத்தை ரிமூவ் பண்ணும். நார்மலாகவே நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லுக்கு ஆக்சிஜன் தேவை, குளுக்கோஸ் தேவை. இந்த குளுக்கோஸை எரிக்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வர பொருள் தான் வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ரிமூவ் ஆகும்போது நம்முடைய டிஏஜிங் லைக் வயசுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். டிஎன்ஏ டேமேஜ் ப்ரிவெண்ட் ஆகும், ப்ரோட்டீன் டேமேஜ் ப்ரிவெண்ட் ஆகும். இது மூலமாக நம்ம ஓவரால் ஹெல்த்து பெட்டராக இருக்கும். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபுட்டில் எங்கே இருக்குன்னா, இப்போ எல்லாம் யூரோப்பியன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து க்ரீன் டீ சாப்பிடுங்க, நீங்கள் வந்து பிளாக் சாக்லேட் சாப்பிடுங்க, அண்ட் தென் வந்து பெரிஸ் நீங்கள் எடுத்துக்கணும். நம்ம ஊரில் இருக்க ஒரே பெரிஸ் கூஸ்பெரி மட்டும்தான், ஆம்லா மட்டும்தான். ஸோ நம்ம ஃபுட்டிலே நிறைய வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து லைக் நம்ம மஞ்சள், டர்மரிக். ரெண்டாவது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இஞ்சி பூண்டு. ரெண்டாவது கொத்தமல்லி. அதுக்கப்புறம் வந்து புதினா, ஆம்லா. இதை தவிர்த்து லைக் என்னன்னா இதுவே ஒரு மேக்ஸிமமாக நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம ஃபுட்டிலே இருக்குது. இதை நம்ம அவாய்ட் பண்ணாமல் கருவேப்பிலை தூக்கி இலையே ஓரம் வைக்காமல், புதினா ஓரம் வைக்காமல் நம்ம ஒழுங்காக இதை சாப்பிட்டாலே நமக்கு வந்து இம்யூனிட்டி நல்லா இருக்கும். இது மாதிரி லைக் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டாக்டர். ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக இவ்வளோ தெளிவாக நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எந்த அளவுக்கு நாங்கள் காற்று மாசுபாட்டிலேருந்து எங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ நம்ம வந்து காற்று மாசுபாடு பற்றி ஓரளவுக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இந்த ஆஸ்துமானா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு அழைப்பாளர் வந்திருக்காங்க, அவர்கிட்ட நம்ம பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் தென்மேருந்து கணேஷ் ராஜா. கணேஷ் ராஜா சார், உங்களுக்கு என்ன டவுட்டு? வந்து இந்த சளி பிடிச்சிக்கினே ரொம்ப ஈஸிங் ப்ராப்ளம் இருக்குதுங்க. அது காலை நேரத்தில் அதிகமாக இருக்குது, சாயந்தரம் நேரத்தில் அதிகமாக இருக்குது. அந்த வெயில் கொஞ்சம் திறந்த உடனே கொஞ்சம் மாதிரி ஆகுதுங்க. ஆனால் தலையில் தண்ணி ஊற்றினா ரொம்ப ஈஸிங் ப்ராப்ளம் ரொம்ப இதுவாக இருக்குங்க. எப்படிங்க அதை சரி பண்ணுறோம்? சரிங்க, ஓகே. உங்களுக்கான டாக்டருக்கு ரொம்ப நன்றி. வணக்கங்க. இந்த விளக்கம் சார் கொடுப்பாங்க டாக்டர், நீங்க கேட்டுக்கோங்க. சரிங்களா? நன்றி. சரி, ஐயா கேட்டது என்னென்னா காலையில் தொந்தரவு கூடுதலாக இருக்குது, நைட்டில் தொந்தரவு கூடுதலாக இருக்குது, நடுவில் வந்து இன்பிட்வீன் கேப்பில் நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐயாவுக்கு இப்போ ஆஸ்மா இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் வந்து லைக் இந்த தொந்தரவு இப்போ ஐயா சொல்கிற தொந்தரவு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை வந்து லைக் உஷ்ண நிலையிலேருந்து குளிர்ச்சியாக மாறுறதும், குளிர்ச்சி நிலையிலேருந்து உஷ்ண நிலையாக மாறுறதும் இதை பொறுத்து தான் இருக்குது. உடம்புக்குள்ளே ஸ்லீப் வேக் சைக்கிள்னு ஒரு சைக்கிள் இருக்குது. நாமளாக என்னென்னா இப்படி வந்து வெளியே சூரிய உதயம் ஏற்படுதோ ஆப்வியஸாக சூரிய உதயம் ஏற்படும், நம்ம பாடியும் வார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஈவினிங் போக போக சூரிய அஸ்தமனம் ஆகும்போது உடம்பும் குளிர்ச்சியாக ஆரம்பிக்கும். உலகத்தோடய நம்மளும் பேரலாக ட்ராவல் பண்ணிட்டே இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம என்னென்னா நைட்டில் வந்து லேட் நைட்டு நம்ம மூச்சிட்டு இருக்கிறது, காலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏசி வந்து கன்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ பாடி என்ன ஒன்றும் சென்ஸ் ஆகலை, லைக் நம்ம கிளாக் வந்து அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம உடம்பு உஷ்ணமாக்கணுன்றது நம்ம ஒன்று பாடி ரெகுலேட் ஆக ஆரம்பிக்கல. இல்லை நீங்கள் அதிகமான குளிர்ச்சியான உணவை எடுத்துகிட்டு இருக்கீங்க, குளிர்ச்சியான டைம்லனா பாடி குளிர்ச்சியாகவே இருக்கும். ஸோ இந்த வெப்பம் வந்து ட்ரிகர் ஆகாது. உடம்புல மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் இருக்குது, அதுதான் இந்த ஸ்லீப் வேக் சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த மெலட்டோனினை உந்துதல் பண்ணணுன்னா 3 விஷயம் தேவை.
காலையில் நீங்கள் ரெகுலராக என்னென்னா சூரிய உதயம் ஏற்பட்ட உடனே 6 மணியோ 7 மணிக்கோ ஏஞ்சி வெளியே போங்க. சூரிய ஒளி நம்ம தோலில் படணும். ரெண்டாவது சூரிய ஒளியை கண்ணில் பார்க்க ஆரம்பிங்க. நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. அந்த அனலான காற்று வந்து லைக் சுவாச குழாய்க்குள்ளே போகும்போது பாடி வந்து லைக் ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஓகே, இது வந்து சூரிய உதயம் உதயம் ஆயிடுச்சு, நம்ம பாடி கொஞ்சம் கொஞ்சம் வார்ம் ஆரம்பிக்கும். இதனால் மார்னிங் வர தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். அதேமாரி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா திரும்பி உடம்பு குளிர்ச்சியாக ஆரம்பிக்கணும். கரெக்டாக ஒரு 10 மணி 11 மணி ஆச்சுங்களா, படுக்க போயிருங்க. அதுக்கு மேலே லேட் நைட் முழிக்க வேண்டாம். இது மாதிரி ப்ராப்பராக, இது உங்களுக்கு மட்டும் இல்லை, சராசரியாக சில பேருக்கு சொல்லுவாங்க காலைல ஏஞ்ச உடனே தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது, காலைல ஏஞ்ச உடனே மூக்கில் தண்ணியாக கொட்டிகிட்டு இருக்குன்றது மெயின் ரீசன் என்னென்னா ஏசியை வந்து 6 மணிக்கெலாம் சுவிச் ஆஃப் பண்ணாமல் ஏசியை கன்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறது. அப்போ பாடி என்ன நினச்சிக்குதுன்னா ஒன்றுமே குளிராக வந்துட்டு இருக்கு போல இருக்குது, ஒன்றும் லைக் பகல் விடியில் நினச்சிட்டு பாடி வந்து லைக் நம்மளுக்கு ஒன்றும் கூலிங்கை கொடுத்துட்டே இருக்குது. சடனாக வெயில் பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா மூக்கிலும் தண்ணியாக கொட்டுது. இதான் நம்மளுக்கு நடக்கிற மெயின் விஷயம். ஸோ பருவ காலத்துக்கு கூட நம்ம பழகிட்டோம்னா எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஓகே டாக்டர். ஸோ பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட செயல்பாடுகளும் அதே மாதிரி நம்ம ஃபுட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு முக்கியம். ஓகே டாக்டர். ஸோ இப்போ இந்த ஆஸ்துமா பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆஸ்துமானா என்ன? இது மூச்சு குழாயில் ஏற்படுற ஒரு இறுக்கமான ஒரு கண்டிஷன். ஸோ தொடர்ச்சியான குளிர்ச்சியான காற்றாக இருக்கலாம், டஸ்ட்டாக இருக்கலாம், ஸ்மோக்காக இருக்கலாம், இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன் இல்லை பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். இது உள்ளே போகும்போது பாடி என்ன பண்ணுதுன்னு, இது நுரையீரலுக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக மூச்சுக்குழாய் என்ன பண்ணுதுன்னா உள்பக்கம் வீக்கத்தை உருவாக்குது. இந்த வீக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மான்னு சொல்கிறது. நுரையீரல் நல்லதுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கு. ஏன்னா இது உள்ளே கீழே போச்சுன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகவோ இல்லை வந்து லைக் உங்களுக்கு நுரையீரல இரிட்டேஷன் ஏற்படுத்துறது இதெல்லாம் உருவாகலாம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பண்ணுற நல்ல விஷயம் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா டஸ்ட்டு உள்ளே போகிறத அவாய்ட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ மெயின் திங் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் லைக் ஆஸ்மா ட்ரீட்மெண்ட்ன்றது அலர்ஜி அவாய்டன்ஸ். ஒவ்வாமை தரக்கூடிய பொருட்களை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறது தான் முதல் ட்ரீட்மெண்ட்டுக்கான இதுவே. நான் மருந்தும் எடுப்பேன், ஆனால் நான் வந்து லைக் குளிர்ச்சியான இடத்துல தான் இருப்பேன், நான் மருந்தும் எடுப்பேன், நான் டஸ்ட்டு எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்பேன்னா ட்ரீட்மெண்ட் வந்து லைக் நீங்கள் என்ன தான் எடுத்தாலுமே இது நாள் கண்ட நோய் மாதிரியே போயிருமே தவிர்த்து வித்தின் லைக் ஒரு 3 மாதம் 2 மாதத்துக்குள்ளே ரெக்கவர் பண்ணுற நோயாக நம்மளுக்கு இருக்காது. ஸோ முடிஞ்சு ஆஸ்துமா அப்படிங்கிறது ரெக்கவர் பண்ணக்கூடிய ஒரு 100% ரெக்கவர் பண்ணக்கூடிய நோய் தான். ஓகே டாக்டர். ஸோ இப்போ நீங்கள் ஆஸ்துமான்னு சொல்லும்போது அதோட அறிகுறிகள் என்னென்ன, அது எப்படி பரவுது, அது எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வரது அப்படின்னு பற்றி சொல்லுங்கள். மெயின் விஷயம் வந்து பார்த்தா மூச்சு வாங்குறது. இந்த மூச்சு வாங்க எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நுரையீரலில் இறுக்கம் ஏற்பட்டதுனால காற்று நுரையீரலுக்கு போகலை. உள்ளே போகாதனால உங்களுக்கு என்னென்னா ஆக்சிஜன் அளவு கம்மியாக இருக்கிறதுனால மூச்சு வாங்கிட்டு இருக்கு. 1. 2வது வீசிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. 3வது வந்து சளி வந்து கொஞ்சம் ஃபார்ம் ஆகிறதுனால அது உங்களுக்கு இருமல் மூலமாக வெளியே வரலாம். 3வது. 4வது செஸ்ட்டு டைட்னஸ். இது 4ம் காரணம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குளிர்ச்சியான காற்று, புகை, தூசி சொல்லிட்டேன். இது இல்லாமல் என்னென்ன விஷயம்னு பார்த்தா ஜங்க் ஃபுட் நம்ம சாப்பிட்றது. இந்த ஜங்க் ஃபுட்டில் அன்டைமில் சாப்பிட்றது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் சரியான ஜீரணம் ஆகாமல் அது மேலே இழுத்துட்டு வந்து உங்கள் நுரையீரலுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு ஒன்று இருக்குது. 2வது ஒபிசிட்டி. இது 2வது காரணம். 3வது சில மெடிகேஷன்ஸ் இருக்குது. ஆஸ்பிரின் போன்ற மாத்திரைகள் சாப்பிட்றதுனால ஆஸ்மா அக்ரவேட் ஆகலாம். 4வது ஆக்குபேஷன். நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு அந்த இடம் செட் ஆகலை, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோ, கார்போர்ட் இண்டஸ்ட்ரியோ, பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியோ, மைனிங் இண்டஸ்ட்ரியோ, இதனால் வரது பேர் ஆக்குபேஷனல் ஆஸ்துமான்னு சொல்கிறது. இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஸ்மாவுக்கு ஒர்சனாக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே டாக்டர். ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நேயர்களே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் காற்று மாசுபாடு மற்றும் ஆஸ்துமா குறித்து சுவாச மருத்துவத்துறை மருத்துவர் டாக்டர் கமல் பாரதி அவர்கள் கூட தான் நம்ம உரையாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் அடுத்ததான் நம்ம டாக்டர் கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் நீங்கள் காற்று மாசுபாடு அதுலேருந்து நம்மளை எப்படி நம்மளை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பற்றி சொன்னீங்க. இப்போது காற்றோடைய தரம் மோசமடைகிறதுக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறத பற்றியும் அதை பற்றி நீங்கள் சொல்லிடுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த காற்று மாசுபாடுனால ஒரு சிலருக்கு அந்த ஆஸ்துமா வருது. அந்த ஆஸ்துமாவிலேருந்து எப்படி அவங்கள வந்து அவங்கள ப்ரிவென்ஷன் பண்ணிக்கிறது, அதுக்கான இப்போ நவீன சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஃபஸ்ட்டு வந்து ரேப்பிட் அர்பனைசேஷன். நம்ம வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டே இருக்குமே தவிர்த்து ஆனால் அதனால் நம்மளுக்கு என்ன நுரையீரல் பிரச்சனை வருது நம்ம யோசிக்கிறதே கிடையாது. 2வது டெமாலிஷ் பண்ணும்போது பில்டிங்ஸை வந்து லைக் அதுலேருந்து வர டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், இது 2ம் மெயின் ரீசனாக இருக்குது பெரிய பெரிய துகள்கள் வந்து நம்ம நுரையீரலுக்குள்ளே போகிறதுக்கு. 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் எக்ஸாஸ்ட். இப்போ எல்லாமே கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து லைக் பெட்ரோல் வெஹிக்கிள் இது பண்ணணும், சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் அது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். தேவையே இல்லாமல் ஒரு வீட்டுக்கு 2 காரு 3 பைக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸஸாக இருக்கிறதுனால ரோட்டில் வந்து லைக் வண்டிகள் அதிகமாக இருக்கே தவிர்த்து ஆட்களில் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு லைக் பொல்யூஷன் அதிகமாகிட்டே இருக்குது. இது 2வது ரீசன்.
தேர்டு வந்து பயோமாஸ் எக்ஸ்போஷர். நம்ம இயற்கையான பொருட்களை வந்து லைக் என்னென்னா சில மக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் சும்மா விட்டாலே மக்கிரும். ஆனால் அந்த மக்கக்கூடிய பொருட்களை நம்ம வந்து லைக் என்ன எரிக்கிறதுனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை வீட்டில் வந்து லைக் இன்னும் விறகடுப்பு பயன்படுத்துறது, இது எல்லாமே வந்து பொல்யூஷனுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கவர்மெண்ட் என்ன தான் பண்ணணும், நம்மளும் கொஞ்சம் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதில் இதை சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது மூலமாகவே நம்ம ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒன்று. ஸோ ட்ரீட்மெண்ட் நீங்கள் வந்தீங்கன்னா ஆஸ்மாவுக்கு பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு அலர்ஜி அவாய்டன்ஸ் தான். அலர்ஜி அவாய்ட் பண்ணாமல் அடுத்த தெரப்பின்றது கிடையவே கிடையாது. ஏன்னா என்னென்னா ஒரு சேஞ்சஸ் நடந்துருச்சு, அந்த சேஞ்சஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரீட்மெண்ட்டை தவிர்த்து நடக்காமல் இருக்கிறதுக்கான குறைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால் அது ஒர்சன் ஆயிருக்கு. அந்த ஒர்சன் நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனால் நடக்காமல் இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒன்று. செகண்ட் வந்து இன்னலர் தெரப்பி. ஸோ இன்னலரில் லைக் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிபிஐ, எம்டிஐ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேசர், நெபுலைசர், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்தெந்த பேஷண்ட்டுக்கு எது ஆப்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்து தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ சில சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களால வந்து லைக் மிஷின் எடுத்து உரிய முடியாது. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு குழந்தைங்களுக்கு நெபுலைசர் கொடுக்கலாம். கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களா இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து லைக் ஸ்பேசர் மாதிரி வச்சு அதில் எடுக்க கொடுக்கலாம். பேஷண்ட் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அவங்களுக்கு வந்து லைக் என்ன உரிய முடியலன்னா அவங்களுக்கு பஃப் மாதிரியான மருந்து. இதே கொஞ்சம் லைக் உரியறதுக்கு ஈஸியாக இருக்குது, என்னால் வந்து ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு டிபிஐ மாதிரி டிவைசஸ். ஸோ இது மாதிரி லைக் இல்லை என்னால் சுத்தமாக முடியவே இல்லை, மூச்சு எடுக்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குன்னா அவங்களுக்கு நெபுலைசர் மாதிரி மிஷின்ஸ், இது மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த எந்தெந்த மருந்து எந்தெந்த நேரத்தில் வேணுன்றது ஆப்வியஸாக டாக்டரை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் முடிவு பண்ண முடியுமே. ஓகே டாக்டர். ஸோ இப்போது நாங்கள் கேட்ட நிறைய கேள்விக்கே எங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக, ரொம்ப டீட்டெயிலாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எங்களுக்காக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ ஒரு மருத்துவராக இப்போது இந்த காற்று மாசுபாடு மற்றும் ஆஸ்துமா இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு காற்று மாசுபாடு அப்படின்றது தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான இன்றைய சூழ்நிலையில். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சுவாச மருத்துவத்துறை மருத்துவராக நீங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னா என்ன சொல்வீங்க, அறிவுரை? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் லைக் இத்தனை நாளாக வந்து வாட்டர் பியூரிஃபையர்ன்றது இப்போ ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு. ஃப்யூச்சரில் வந்து லைக் ஏர் பியூரிஃபையரும் நார்மலாக ஆக்காமல் இருக்கிறதா நம்ம பண்ணுற பெரிய உதவியாக இருக்கும் இந்த நம்மளுடைய பீப்புளுக்கும் நம்மளுடைய யங் ஜென்ரேஷனுக்குமே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா நீர்நிலைகளை வந்து லைக் எப்படி வந்து மாசுபடுத்தி இப்போ நம்ம வந்து லைக் தண்ணிக்கு தவிச்சிட்டு இருக்கோமோ அது மாதிரி என்னன்னா காற்றை வந்து மாசுபடுத்தாமல் இருக்கணும். ஒன்றும் இல்லை, நம்ம ரெட்டியார்பாளையம் ஜவஹர் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இது இருக்குது, போர்டே இருக்குது. டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் எவ்வளோ நம்பர்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா PM 2.5 எவ்வளோ டஸ்ட் இருக்குது, PM 10 எவ்வளோ இருக்குது, ஓசோன் எவ்வளோ கேஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஜஸ்ட் எல்லாம் கடந்து போகிறோமே தவிர்த்து அது ஒரு நிமிஷம் எடுத்து நம்ம பார்க்குறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த பக்கம் யாராவது போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஒன்ஸ் பாருங்கள் அந்த பக்கம். பார்ப்போம் டாக்டர், இதுக்கப்புறம் நானும். ஓகே. ஒன்று. ரெண்டாவது, எதனால் இப்போ தீபாவளி வருது, செலிப்ரேட் பண்ணுறோம், எல்லாம் ஓகே. பட் கொஞ்சம் லைக் என்ன ரெஸ்பான்சிபிளாக இருங்க. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அந்த டிசிபிளுக்கு பட்டாசு வெடிக்கிறது, அதிகமாக பொல்யூஷன் இல்லாத பட்டாசுகள் வெடிக்கிறது, அதிகமாக மரங்கள் நடுறது, இது மூலமாக நம்ம வந்து நம்மளோட யங் ஜென்ரேஷன் நம்ம என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல காற்று, நல்ல வந்து சுகாதாரமான நீர், இதுதான் நம்ம கொடுக்க முடியும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறது மூலமாகவே நிறைய டிசீஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே டாக்டர். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர், நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்கு. இன்னும் நிறைய இதை பற்றி நம்ம பேசலாம், ஆனால் நேரமின்மை காரணமாக நம்ம ஓரளவுக்கு இது எல்லாமே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி டாக்டர் உங்களுடைய தெளிவான பதில்களுக்கு. நன்றி மேம். ஓகே நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மிகப்பெரிய நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறேன். நான் RJ அன்பரசி.